பின்தொடர்ந்து வந்த சாத்தான் சொல்லுவான், இந்த வருஷமும் இவங்களை ஓட விட்டுறலாம். ஆனா அவன் முட்டாள், அவனுக்கு தெரியல புலி பதுங்கிறதே. இந்த வருஷம் நீங்க ஆயுதத்தை தேடாதீங்க, ஆராதிக்கும்படி ஆராதனையை செய்யுங்கள். கர்த்தர் உங்க சத்துருக்களை அவர் பார்த்துக்குவார். கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி இந்தியாவில் வெற்றி எடுக்க போகிற தேவ பிள்ளைகளே, சபையே, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், என் நாமத்தை பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த நாளிலும் கூட செய்தியினுடைய தலைப்பு வெற்றியின் ரகசியங்கள். எழுதிக் கொள்ளுங்க, விக்டரி சீக்ரெட்ஸ். Victory secrets. I want to speak to you about some victory secrets. ரகசியம் என்னங்க? இந்த நாளிலும் கூட மறுபடியுமாக 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Corinthians chapter 2 verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thanks be to God who causes us to triumph, to be victorious in Christ. கிறிஸ்துவுக்குள் ஒரு வெற்றி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டு நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயம் எடுக்கும்படி தேவனுடைய கிருபையை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் சார்ந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு யுத்த புருஷனாக இருந்தார். அவருக்கு நன்றாக தெரியும் அவருடைய ஜெயம் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா அது எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. யாராவது ஆமென் சொல்லுங்க. சங்கீதங்களில் 20வது சங்கீதம் 5 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, சங்கீதம் 20:5, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். 9வது வசனம், கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. பூமியினுடைய ராஜா அல்ல, இது ராஜாதி ராஜா. கர்த்தாவே வெற்றியை தாரும் என்று மற்றொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. வேதம் இங்கே சொல்லுகிறது, may we shout for joy over your victory. அந்த 5ஆம் வசனத்திலே இந்த வசனம், இந்த அதிகாரம், இந்த பாடல், இது ஒரு பாட்டு. இது எங்க பாடுவாங்கன்னா தாவீது யுத்தத்துக்கு போகும்போது பாடுவாங்க. இந்த வருஷம் உங்க மேல நான் பாட விரும்புறேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஆண்டிது, இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ, இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ. சொல்லுங்க ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, நான் வெற்றி பெற பிறந்தவன். I am born for victory. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இவங்க பாடுறாங்க, பாடி சொல்றாங்க, ராஜாவே நாங்க கர்த்தருடைய நாமத்துல வெற்றி எடுக்க போகிறோம், நாங்க கொடியேற்ற போகிறோம். அவங்க வெற்றிய அவங்க யுத்தம் ஆரம்பிக்கும் போதே சொல்றாங்க, உங்க நாமத்துல கொடியேற்றுவோம். ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேயே நாங்க சொல்றோம், இந்த ஆண்டு நாங்க கர்த்தருடைய நாமத்துல கொடியேற்றுவோம். கர்த்தருடைய நாமத்துல எத்தனை பேர் கொடியேற்று விழாவுக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த ஒரு தேசமும் ஒரு யுத்தத்துல ஜெயம் எடுத்தா ஃபர்ஸ்ட் செய்யற காரியம் கொடியேற்றுவாங்க. அது எதை குறிக்கிறது? அந்த வெற்றியின் ஆளுமையை குறிக்கிறது.
நான் விசுவாசிக்கிறேன் சீக்கிரத்தில் நம்ம மேல சிலுவை கொடி, ஜெய கொடி தேசத்துல, வீட்டுல, சமுதாயத்துல கர்த்தருக்கு ஏற்ற போகிறார். You are born for victory. You are born for this. God has chosen you for victory. தேவன் நம்மை அதற்காகவே அழைத்திருக்கிறார். நம்ம இந்த வருஷம் கர்த்தருடைய நாமத்தில் ஜெயம் எடுக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. வெற்றி. போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், உங்க பேர் என்னங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னங்க? இந்த வருஷம் உங்க மனசுல ஒரு பெரிய மாற்றம் வரணும். நான் வெற்றி, நான் ஜெயாளி. விக்டரி இஸ் மை நேம். போன வாரம் நான் அதை சொல்லிக் கொடுத்தேன். இந்த வாரம் ஆண்டவர் சில வெற்றியின் ரகசியங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? வெற்றியின் சில ரகசியங்கள், வெற்றியின் சில ரகசியங்கள். முதலாவதாக நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் அதி முக்கியமான காரியம் நமக்கு தேவை என்னன்னு சொன்னா கர்த்தருடைய ஞானம் தேவை. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. I need wisdom for victory. I need wisdom for victory. நீங்க யுத்தத்துக்கு போறது பெருசு இல்ல, கர்த்தருடைய பெயரை பயன்படுத்துறது பெருசு இல்ல. ஆனா அந்த யுத்தத்துல தேவனுடைய ஞானம் இல்லாவிட்டால் நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஞானம் வேணுங்க. ஏன்னா அந்த வெற்றியை கொடுக்க போறது அவர்தான். யாராவது ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 21:31 சொல்கிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ வரும். அப்ப எல்லாருக்குமே தெரியுது ஜெயம் அவரால் தான் வரப்போகிறது. அப்ப ஜெயம் அவரால் வரும்னா ஆலோசனையும் அவர் மூலமா தான் வர வேண்டும். மனுஷனுக்கு நலமாய் தோன்றும் வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு நலமா தோன்ற வழி, ஆனா கர்த்தருக்கு வழியை நன்றாக தெரியும். அதனால்தான் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை கேட்டு நடக்கணும்னு பைபிள் நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிறது. ஏன்னா அவருடைய வழி எல்லாம் வெற்றியின் வழிகள். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு நிறைய வழி தெரியுங்க. நீதிமொழிகள் 16:25 சொல்கிறது, மனுஷனுக்கு நலம் செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஹல்லேலூயா. ஆனா அதே நீங்க ஏசாயாவுல பாத்தீங்கன்னா வழி இதுவே, இதன் நடவுங்கள் என்கிற சத்தத்தை கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா நமக்கு பேசுகிறார். அதன் மூலமா வெற்றியை தருகிறார். ஏசாயா 30:21 வாசித்து பார்க்கும்போது, நீங்க வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். 2025 உங்க காது கேட்கும். வெற்றியின் வழியை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். அப்ப தேவையானது என்னன்னா, we need the wisdom of God. We need the wisdom of God. பிரசங்கியின் புஸ்தகம் 7:11-12 வாசிக்க போகிறோம். பிரசங்கி 7:11-12. சுதந்திரத்தோட ஞானம் நல்லது, சுதந்திரத்தோட ஞானம் நல்லது, சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. ஞானம் கேடகம். ஞானம் என்னங்க? கேடகம். இங்கிலீஷ்ல அதை ஒவ்வொரு விதத்துல வித்தியாசமா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க. wisdom is a shelter அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. மற்றொரு டிரான்ஸ்லேஷன் சொல்கிறது wisdom is a defense அப்படின்னு சொல்லி மற்றொரு டிரான்ஸ்லேஷன் சொல்கிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்கிறது wisdom is victory. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. 12ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, wisdom is a shelter, money is a shelter, but the advantage of knowledge is this: wisdom preserves those who have it. உங்களை பாதுகாக்கிறதே ஞானம் தான். உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது ஞானம் தான். ஞானம் கேடகம், ஞானம் உங்க போர் ஆயுதம், ஞானம் உங்களை பாதுகாக்கிறது. இது அறிவின் மேன்மை. wisdom preserves. அன்புடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு இந்த ஞானத்துக்கு நான் அடையாளமா நான் காண்பிக்க விரும்புகிறது, முதலாவதாக தாவீதை காண்பிக்க விரும்புகிறேன். தாவீது பாருங்க, அவர் யுத்தத்துக்கு போகும்போது அவருக்கு முன்பாக ஒரு பெரிய ஜெயண்ட் நிற்கிறான். இந்த ஜெயண்ட்டை வீழ்த்துவதற்கு
தாவீதுக்கு தேவைப்பட்டது என்ன? வீரம்னு சில பேர் சொல்லுவீங்க, சில பேர் சொல்லுவீங்க விசுவாசம்னு சொல்லுவீங்க, சில பேர் சொல்லுவீங்க தாவீது நல்லா பாடுறவர்னு சொல்லலாம். ஆனா உண்மையில தாவீதுடைய இந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்காக நான் பார்க்கிற ஒரு ரகசியம் என்னவென்றால் ஞானம். என்ன ஞானம்? இவர் வாய விடுறாரு. என்னன்ட்டு கேட்குறாங்க, யார் இந்த கோலியாத்தை அழிக்கிறானோ அவனுக்கு என்ன செய்யப்படும்? ராஜாவுடைய மகள், ராஜாவுடைய மருமகனா மாறுறதுக்கு ஒரு சூப்பர் வழி. இந்த ஆஃபர் யாராவது மறுப்பாங்களா? ஒரு நாள் கூஜா, அடுத்த நாள் ராஜா. பார்க்கிறாரு தாவீது, இப்படி ஒரு ஆஃபர் கிடைக்கவே கிடைக்காதே. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னதான் தாவீது கர்த்தருக்காக யுத்தம் பண்ணார்னாலும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தாவீது சாதாரண மனுஷன்தான். அழகான ராஜகுமாரத்திய பார்த்து இவருக்கு பயங்கர லவ்ஸ். இதை ஜெயிச்சா அந்த பொண்ணு கையை பிடிக்கலாம். சோ அவருடைய மனசுல இதை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு முடியும்ன்றது அந்த எண்ணம் எங்க இருந்து வருதுன்னா, கர்த்தர் மேல அவர் வச்ச நம்பிக்கை. கர்த்தர் எனக்காக யாவையும். ஆனா இது மட்டும் இல்லைங்க அவர் ஜெயிச்சதுக்கு காரணம். அவருடைய மனசுல ஒரு ரகசியம் இருந்துச்சு. என்னன்னா, சவுல் ராஜா என்ன பண்றாரு, அவருடைய வஸ்திரங்களை எல்லாம், ராஜ உடையும் யுத்தத்துக்கான எல்லாத்தையும் தாவீதுக்கு போட்டு விடுறாரு. இட் வாஸ் ஈஸி ஃபார் டேவிட் டு அக்செப்ட் த வாரியர் க்ளோத்ஸ். ஆனா அவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. எது செட் ஆகாது? உலக ஆலோசனை உங்களுக்கு செட் ஆகாது. உலகத்தார் பண்றது போல நமக்கு ஸ்ட்ராட்டஜி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செட் ஆகாது. பொய் பேசி, பொய் வழக்கு போட்டு, அவன் என்னை கையை பிடிச்சி இழுத்தான், என்னை அடிச்சிட்டான், இப்படி வெற்றி வரக்கூடாதுங்க. கர்த்தரே உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து ரகசியமா சில காரியத்தை சொல்லிக் கொடுப்பார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப சவுல் கிட்ட இவர் சொல்றாரு, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். பழக்கம் இல்லாததினால் என்ன பண்ணாரா? நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, போக முடியாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி, இது எனக்கு செட் ஆகாது என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு செட் ஆகாது. களைந்து போட்டு என்ன பண்ணானா? தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு. எதுக்கு தடி? இது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆயுதம். சங்கீதம் 23ல சொன்னாரு, உமது கோலும் உமது தடியும் எனக்கு இருக்குது. வாள் இல்ல, ஈட்டி இல்ல, எனக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின் கோல் இருக்கிறது. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து போறீங்க, யாராவது யுத்தத்துக்கு போகும்போது கையில ஒரு குச்சி எடுத்துட்டு போவாங்களா? அவன் பயங்கரமா பட்டத்தீட்டின பெரிய இந்த கோலியாத்து கையில் இருக்கிற பட்டயம் பார்த்தீங்கன்னா சாதாரண பட்டயம் இல்லைங்க. அந்த பட்டயத்தை குறித்து பைபிளில் போட்டிருக்குது. அந்த பட்டயமும் அந்த ஈட்டியும் குறித்து விழாவரியாக பைபிளில் ஏன் போட்டிருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு புரியணும். சத்ரு எவ்வளோ பெரிய ஆயுதம் வச்சிருந்தாலும் உங்க கையில் இருக்கிறது அதை விட வல்லமை வாய்ந்தது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது காத்தூரனாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அப்புறம் அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். சரி. அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவர் மேல இருந்த அந்த கவசத்தினுடைய அந்த வெயிட்டே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வெண்கலம், பிரான்ஸ்ல செய்யப்பட்டது. 5000 ஷேக்கல்ஸ். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அதுக்கப்புறமா அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அப்புறம் அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும். பா
இந்த நெசவு பண்றாங்கல்ல, பெரிய கட்டையை வச்சு பயங்கர ஹெவியா இருக்கும், அதுலதான் இந்த நூலை இடிச்சு பிடிக்கலாம். அது மாதிரி நெசவுக்காரருடைய படைமர கட்டயத்தையும், அப்புறம் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, 600 சேக்கல் இரும்புனா இதெல்லாம் ஜிம்ல தான் போய் பண்ணணும். ஜிம்ல இருக்கிற வெயிட் 600 சேக்கல், இத்தனையும் தூக்கிக்கிட்டு நின்னா முன்னாடி தாவீது பாத்தீங்கன்னா சின்ன, ரொம்ப சின்ன ஆளா இருப்பான். கோலியாத்து உட்கார்ந்தாலே தாவீதுடைய ஹைட் எவ்வளவு தெரியுமா இருந்திருக்கும்? இந்த படத்தை பாருங்களேன், நாங்க ஏஐல கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கோலியாத்து உட்கார்ந்தாலே தாவீது பாருங்க, லில்லி பூட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது தெரியுமா, ஸ்டோரி கார்ட்டூன், ஜெயன்ஸ் அந்த லில்லி பூட்டா சின்ன வயசுல பார்த்தது, மறந்து போச்சு அந்த பாடம். ஸோ எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, பயங்கரமான பெரிய ராட்சதன். அவங்க கையில் இருக்கிற அந்த ஈட்டியை பாருங்க, அதில் இருக்கிற இரும்பு, அந்த வெண்கலம்லாம் அத்தனை ஷேக்கல். ஒரு மேலே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு இவ்வளோ வெயிட்டு. இவர் பார்த்தீங்கன்னா சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டு கையில் ஒரு தடியை வச்சுக்கிட்டு, ஆண்டவர் இவருக்கு ஒரு தடியை கொடுத்துருந்தார். இந்த தடியில் தான் அவர் அந்த சிங்கத்தையும் கரடியையும் விரட்டி இருந்தார். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? அந்த தடி என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொருத்தரும் கையில் அந்த தடி வச்சிருப்பாங்க. அதில் அவங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தெல்லாம் மேலே எழுதி வச்சிருப்பாங்க. அவர் கையிலே தேவன் அவருக்கு கொடுத்த அழைப்பின் வாக்கு தத்தம் அதில் எழுதப்பட்டிருந்துச்சு. இவரை ஒரு நாள் ஒரு தீர்க்கதரிசி நல்ல பெரிய தாடி வச்சுட்டு திடீர்னு அப்பா வீட்டில் வந்து கூப்பிட்டு அனுப்பி அபிஷேகம் பண்ணார்ல, அந்த அபிஷேகம் பண்ண நாள் அதில் எழுதி வச்சிருப்பாரு. அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை எழுதி வச்சிருப்பாரு. அப்போ அந்த மனுஷனுக்கு ஒரு ரகசியம் தெரிகிறது, எனக்கு ஈட்டியும் பட்டயமும் வேண்டாம், எனக்கு கர்த்தருடைய வார்த்தை வாக்கு. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஞானம் வேணும். ஏன்னா கர்த்தர் ஈட்டியாலும் பட்டயத்தாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. He had the wisdom to understand. So என்ன பண்றாரு, அந்த இதை புரிஞ்சுக்கிட்ட அவர் அந்த ஞானமா ஒரு காரியம் செய்கிறார். ஸ்ட்ரெயிட்டா இந்த ட்ரெஸ் எல்லாம் வேண்டான்னு ராஜா கிட்ட கொடுத்துட்டு அவரு நதி அண்டை போய் நதியில இருக்கிற கூழாங்கல்ல எடுக்கிறார். பக்கத்துல பார்த்து கேளுங்க, இது வேலைக்கு ஆகுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பாருங்க, இந்த சின்ன தாவீது கூழாங்கல்ல போய் நதியில போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் நாங்க ஏஐல நாங்களே ஜெனரேட் பண்ணது, நம்ம மீடியா டீமால உருவாக்கப்பட்டது. பாருங்க, போய் இந்த பையன் சின்ன கூழாங்கல்ல தாவீது செலக்ட் பண்றார். 5 கூழாங்கல். இதுல என்ன விஸ்டம்? கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது ஏன் 5 கூழாங்கல்ல எடுத்தார்? கூட இருக்கவங்க அடிக்கிறதுக்கா? அவன் கூட இருக்கிற சகோதரர் இன்னொரு 4 பேர் இருந்தாங்களாம். அவங்க வந்தாலும் அவங்களையும் போட்டு தள்ளுறதுக்கு 4 எடுத்துட்டு போனாராம். நான் இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? ஏசாயா 9:6 சொல்கிறது, அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. மறுபடியும் சொல்லுங்க, அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த கையில அப்படியே எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். இப்போ இந்த விரல் அப்படியே வச்சுட்டு பாருங்க, இதுல எந்த கல்லை எடுத்து அடிச்சிருப்பாரு? இப்படி பாருங்க, விரல்லையே எந்த விரல் பெருசா தெரியுது? நடுவில் இருக்கிற விரல் என்ன விரல்? வல்லமையுள்ள தேவன். பார்த்தாரு, டேய் நீ பெரிய ஜுஜுபி நினைப்பா, இந்த வாரு அப்படின்னு இருக்கிற கல்லுல 5 நாமத்தை வைத்திருக்கிற வெளிப்பாடு. ஏன்னா அவன்கிட்ட தாவீது சொன்னாரு, டேய் நீ ஈட்டியோடையும் பட்டயத்தோடையும் வர்ற, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்துல வர்ற. யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷம் எந்த நாமத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம். இந்த ஆண்டு நாம் வீரநடை நடந்திடுவோம். இப்ப என் கேள்வி என்னன்னா, அந்த கோலியாத்தை ஒரேடியா அழிக்கணும்னா கையில பட்டயம் இருக்கணும், அப்பதான் அவனை கொல்ல முடியும். இந்த கல்லில் அடிச்சது ஒருவேளை அவன் தலையில பட்டு மயங்கி விழுந்தானோ, இல்ல அன்கான்சியஸா கோமாக்கு போனானோ, என்னம்மா தெரியாது. சோ இந்த தாவீது என்ன செய்யறாரு, கோலியாத்து விழுந்த உடனேயே, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஞானம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு கோலியாத்துடைய பட்டயத்துக்கு ஈக்குவலா, அந்த 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 கத்திக்கு, அந்த பெரிய பட்டயத்துக்கு ஈக்குவலா தாவீது தூக்கிட்டு போயிட்டு இவருடைய வெயிட்டுக்கு பட்டயத்தை தூக்குறதுக்குள்ள கோலியாத்து மாஸ்க் ஆஃப் ஜாரோ மாதிரி ஜிக் 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 3 பார்ட்டா தாவீது விழுந்திருப்பார். ஆனா இவர் ஞானம் பாருங்க, டேய் உன் கையில இருக்கிற பட்டயத்தை வச்ச உன்னை இன்னைக்கு வெட்ட போறேன், உங்க சத்துருக்களுடைய கையாலேயே கர்த்தர் உங்களுக்கு பழி வாங்க வைக்க போறார். என்ன பண்ணாரு, கோலியாத்து கையில் இருக்கிற அதே பட்டயத்தை எடுத்து கோலியாத்து தலையை வெட்டி கோலியாத்து பட்டயத்தையும் அவன் தலையும் பிடிச்சுக்கிட்டு நடந்து வர்றாரு. பெலிஸ்தியர் எல்லாம் அடிச்சு ஓடுறாங்க, இஸ்ரவேலர் ஜெயிக்கிறாங்க. சத்துருக்களின் பாளையத்திலே பெரிய வீழ்ச்சி, இஸ்ரவேலின் பாளையத்திலே பெரிய வெற்றி. காரணம் ஒரே ஒரு மனிதன் ஞானமாய் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி, கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி இந்தியாவிலே வெற்றி எடுக்க போகிற தேவ பிள்ளைகளே, சபையே, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், என் நாமத்தை பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதுக்குதான் அந்த ஞானம் வேணும். He did not go for an axe. He did not go for a sword. He went for the wisdom of God. The 5 stones. இரண்டாவது, வேகமா போறேன். இரண்டாவதாக என்ன ரகசியம்? What is the second secret that God gave to these people to win in victories? இரண்டாவதாக obedience. எல்லாரும் சொல்லுங்க obedience. சத்தமா சொல்லுங்களேன் obedience. தேவனுடைய ஞானம் ஒன்று இருக்கிறது, இரண்டாவது obedience. நல்லா கவனிங்க, எப்போதுமே கர்த்தர் ஒரு 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 மனுஷனுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும்போது அந்த ஞானத்துக்கு கீழ்ப்படுகிற ஒபீடியன்ஸை ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் பார்க்குறார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், யோசுவாவே, நீ எனக்கு முன்பாக நடந்து எனக்கு பயந்துரு, நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் கை கொள்ளு, நீ போகிற இடமெல்லாம் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை. யோசுவா இதை தாரக மந்திரமாக தம் மனசுக்குள்ள ஏத்திட்டார். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா, இந்த யோர்தானை நீங்க கடக்க போறீங்க, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு இந்த யோர்தான்ல கால் வச்ச உடனே யோர்தான் தண்ணி பிரிந்து திரும்பும், நீங்கள் கடந்து போவீர்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சார், நிக்க வச்சார், பிரிந்தது, ஜனங்கள் அங்க போனாங்க. ஆண்டவர் சொன்னாரு, எரிகோ சுத்தி போங்க. அப்ப எரிகோவை சுத்தி 7 நாட்கள் நடந்தாங்க. 7வது நாள் எத்தனை தடவை சுத்தினாங்க? 7 முறை சுத்தினாங்க. 7வது முறை என்ன செய்ய சொன்னாரு? எக்காலம் ஊத சொன்னாரு, ஆர்ப்பரிக்க சொன்னாரு. என்ன நினைச்சுங்க? எரிகோவின் மதில் எல்லாம் விழுந்துச்சா? ஜனங்க எரிகோக்குள்ள போனாங்களா? சரி, ரைட். எரிகோவுல பெரிய வெற்றி. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல, யோசுவா 7ஆம் அதிகாரத்துல, ஆயி என்கிற ஒரு சின்ன பட்டணத்துக்கிட்ட போய் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போய் விட்டார்கள். இப்போ இவங்க ஏன் தோற்று போனாங்க? எதனால தோற்று போனாங்க? ஏன்னா இவங்க தேவனுடைய ஞானத்தையும் கீழ்ப்படுதலையும் சாரவில்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லினார். என்ன சொன்னாரு? எரிகோவில் இருக்கிற எதையுமே தொடாத சொல்லியிருந்தாரா இல்லையா? ஆனா அந்த எரிகோவில் இருந்த ஒரு பொருளை இவங்களோட இருந்த ஆகான்ற மனுஷன் அதை எடுத்துக்கொண்டு ஒரு பாபிலோனிய சால்வை 200
வெள்ளி சேக்கல பொன் பாலம். இதை எடுத்து இவன் என்ன பண்ணிக்கிட்டான்? சாபமானதை எடுத்து வைத்திருந்தான். ஆகவே என்ன நடந்துச்சு தெரியுமா? யோசுவாவும் அவரோடு இருந்த ஜனங்களும் இந்த ஒரே ஒரு ஆகான் நிமித்தமா ஆயி என்கிற சின்ன பட்டணத்துக்கிட்ட தோல்வியை கண்டார்கள். இது நிமித்தமாக சில பேர் உயிர் இழந்துட்டாங்க இஸ்ரவேலின் பாளையத்தில். இதை பார்த்த வேதனை அடைந்த யோசுவா சோர்ந்து போய் படுத்து விட்டார். ஆண்டவர் வந்தார். யோசுவாவின் முகம் குப்புற இருக்கிறது என்ன? உனக்கு இந்த வருஷம் நான் வெற்றி கொடுக்க போறேன். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கீழ்ப்படிந்தா. இந்த வருஷம் கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படிந்தா. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். யோசுவா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? சரி, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். நான் சொன்னதை மீறிட்டாங்கப்பா, அவங்க ஒபே பண்ணலப்பா. சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. அவங்க எனக்கு ஒபே பண்ணாம இருந்தனால தான் தோல்வி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒபே பண்ணா வெற்றி, ஒபே பண்ணலனா தோல்வி. ஆண்டவர் சொன்னதை இவங்க வெற்றி கிடைச்சது. ஆனா வெற்றியோடு கூட தப்பும் செஞ்சிட்டாங்க. ஆண்டவர் சொன்னா அதை கரெக்டுக்கு கீழ்ப்படியணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் சொன்னாரு, நீ அமலேக்க முறியடிக்க சொல்லி சொன்னார். எவ்வளவு முறியடிக்க சொன்னாரு? ஒன்றும் இல்லாதபடி அவங்களுடைய எதையுமே எடுக்காதன்னு சொன்னார். சவுல் என்ன பண்ணாரு? முதல் தரமான ஆடுகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டார். அப்போ கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி சாமுவேல் அனுப்பி கேட்கிறார், என்னப்பா ஆடுகளை சத்தம் வருதே, அது கர்த்தருக்கு பலியிடன்னு சொல்லி அப்படியே போய் பேசிட்டார். மனுஷனை ஏமாத்தலாம், கர்த்தரை ஏமாத்த முடியுமா? கர்த்தர் சொன்னாரு, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். இந்த கீழ்ப்படியாமை எதுக்கு கம்பேர் பண்றாங்கன்னா, ஆண்டவர் விட்ச் கிராஃப்ட்டுக்கு கம்பேர் பண்றார். ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவத்துக்கு. வாசிங்க அந்த வசந்த வாசிங்க. 1 சாமுவேல் 15:22-23 வாசிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? நீ பலி செலுத்துறது, காணிக்கை செலுத்துறது, சர்ச்சில் டைத்த போட்டனே, ஏன் பாஸ்டர் எனக்கு ஜெயம் கிடைக்கல? நீ கீழ்ப்படியலையே, கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியலையே. சபைக்கு வந்தா போகாதுங்க, சபையில சத்தியத்தை கேட்டா போதாதுங்க, போய் இதை வாழ்க்கையில பயன்படுத்தணும். சிலருக்கு வெற்றி கிடைக்காம இருக்கிறது காரணம் தெரியுமா? இங்க வரும்போது நல்லா தான் இருக்கிறீங்க, போகும்போது இங்க இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிடுறது. வீட்டில் போய் பழைய வாழ்க்கை. எப்படி மாற்றம் வரும்? எப்படி வெற்றி வரும்? குணம் மாறலையே. கேட்கறது தேவ ஆலோசனை, செய்யறது மனுஷிக ஆவியில செய்வது. உங்க மனசுல தோன்றபடி செய்யறதுன்னா நீங்க வார்த்தையை கேட்டு என்ன புண்ணியம்? யாக்கோபு 1:22 சொல்கிறது, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதன்படி செய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேட்கிறத செய்யணும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கு உனக்கு விதிக்கிற இந்த கட்டளைகள் யாவையும் நீ கைக்கொள்ள கவனமாக இருந்தால் அப்பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். அதே உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு கீழ்ப்படியாம போனீனா இப்ப சொல்லப்படுகிற இந்த சாபங்கள் எல்லாம் உன் மேல வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கீழ்ப்படிதல் எவ்வளவு உத்தமம். கையை வைத்து தள்ளி சொல்றீங்களா? இப்போ தோத்து போன அதே ஆயுப்பட்டதுக்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுக்குறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப பேரை கூட்டிட்டு போக வேண்டாம், கொஞ்சம் பேரை மட்டும் கூட்டிட்டு போ. ஒரு டீமை ஃப்ரண்ட்ல வை, ஒரு டீமை லெஃப்ட்ல வை, ஒரு டீமை பின்னாடி வையின்ட்டார். ஒரு அல்லேலூயா சொல்றேங்க. சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு சில சீக்ரெட் சொல்லி கொடுக்க போறார். உங்களுக்கு சில சீக்ரெட் சொல்ல போறாரு. இந்த மேப்பை பாருங்க, இதை பாருங்க. ஜோஷுவா இருந்த கேம்ப்பு எங்க இருக்குது பார்த்தீங்களா? யோசுவா இருந்த ஆயிப்பட்டினம் எங்க இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரெட் டாட் ஆயிப்பட்டினம். சரியா? ஆண்டவர் என்ன சொல்றாரு யோசுவா கிட்ட,
நீ ஸ்ட்ரைட்டா போய் அந்த ஸ்டார் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் இருக்கிற இடம். ஸோ இந்த பாருங்க, அந்த அட்வான்ஸ் பண்ணி முன்னாடி போய் நிற்கிறாங்க. முன்னாடி போய் நிற்க சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த டாட் டாட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டாட் டாட் இருக்கிற இடம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு நீங்க முதல்ல ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி ஓடுற மாதிரி ஓடுங்கன்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஓடுற மாதிரி ஓடுங்க. இந்த வருஷம் உங்களை பின்தொடர்ந்து வந்த சாத்தான் சொல்லுவான், இந்த வருஷமும் உங்களை ஓட விட்டுறலாம். ஆனா அவன் முட்டாள், அவனுக்கு தெரியல புலி பதுங்கிறதே. யாராவது ஒரு பெரிய பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப யோசுவா, ஆண்டவரே எங்களை ஜெயிக்க அழைத்திருக்கிறேன், நாங்கள் ஏன் அவர்களுக்கு முன்பாக ஓட வேண்டும்? கீழ்ப்படிஞ்சார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னா கீழ்ப்படிக்கணும். ஓடுனா திரும்பினா ஓடுன்றாரு. ஓடுறாங்க முன்னாடி. யோசுவா அவனோட கொடுக்கிற ஜனங்களும் ஓடுறாங்க. அப்ப என்னாச்சு, ஆண்டவர் பதிவிடையா பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவுல சில டீம் வச்சிருந்தாரு பாருங்க. அவங்கள திடுதிடுன்னு வந்து பேக்ல இருந்து வந்து பொடனிலே அடிக்க வச்சாராங்க பாருங்க. இவங்க முன்னாடி போறாங்கன்னு சொல்லி போயிட்டே இருந்தா ஒரு ஆம்பளை கூட இல்லையா. பெத்தேலையும் ஆயிலும் இருக்கிற அத்தனை ஜனங்களும் யோசுவாவும் ஜனங்களும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்களா, பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா திடீர்னு பதிவிடை இருந்தவங்க பட்டணத்துக்குள்ள வந்தாங்க. பட்டணத்தை தீக்கொளுத்தி போட்டாங்க. எரியறத பார்த்த உடனே பின்னாடி திரும்பி பார்த்தா ஐயோ பட்டணம் எரியுது. பின்னாடி திரும்பினா முன்னாடி போயிட்டு இருந்தவங்க பின்னாடி திரும்பினாங்க. ஆயி பட்டணத்தை கர்த்தர் அன்னைக்கு ஜெயத்தை. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சொன்னா கீழ்ப்படிஞ்சு செய்யுங்க, அவர் கண்டிப்பா ஜெயத்தை கொடுப்பா. யாரெல்லாம் அல்லேலூயா சொல்ல போறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? மூன்றாவது காரியம், நல்ல கவனிங்க, அவர் சொல்றத செய்வதற்கு தைரியம் வேணும். தைரியம் வேணும். என்ன தைரியம் வேணும்? முன்னாடி மோவாபு தேசத்தார், அம்மோனியர்கள், சேயீர் மலை தேசத்தார், 3 பெரிய டீம் வந்திருக்கு. 3 தேசங்கள் வந்து நிற்கிறது. யோசபாத்தும் அவனோடு கூட இருக்கிற ஜனங்கள். இப்ப என்ன பண்றது? ஃபுல்லா சரவுண்ட் பண்ணியாச்சே, என்ன பண்றது ஆண்டவரே? யோசபாத்து கத்திட்ட உபவாசத்துல கேட்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசபாத்து பயந்து கர்த்தரை தேடுவதற்கு அதான் ஒருமுகப்பட்டு எல்லாத்தையும் உபவாசம் இருக்க சொல்றார். பயப்படுறாரு, கதறாரு, ஜெபிக்கிறாங்க. ஆனா அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு டீம் மட்டும் ஏஞ்சி துதிக்குது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் நீங்க ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, கர்த்தரை துதிக்கிறதும் ஆரம்பிக்கணும். எத்தனை பேருக்கு பிசாசை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்குது? அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பிசாசை கன்ஃபியூஸ் பண்ணுவோம். அவன் நீங்கள் அழ வேண்டும் என்று எதிர்பார்க்கும் போது நீங்கள் துதிக்க போகிறீர்கள். அவன் நீங்கள் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு ஓடணும்னு நினைக்கும் போது நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவன் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கையை தட்டி சொல்லுங்க பாப்போம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் முகம் கூப்புற அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கோராகியன் புத்திரர் மட்டும் எழும்பி கர்த்தருடைய நாமத்தை அவங்க எல்லாரும் மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தாங்களாம். நீங்க எல்லாம் சாதாரணமா பாடுறீங்க, அவங்க எப்படி பாடி இருப்பாங்கன்னா, கர்த்தர் நல்லவர். என் கேள்வி என்னன்னா, முன்னாடி சத்துருக்கள், இவங்க என்ன பண்ணணும்? கத்தி கபடா எல்லாத்தையும் தேடி ஓடணும். இவங்க அதை தேடி போகல, இவங்க இவரை உயர்த்துறது. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வருஷம் நீங்க ஆயுதத்தை தேடாதீங்க, ஆராதனையை தேடி பாருங்க. அப்படியே வந்துருச்சு ஃப்ளோல. இந்த வருஷம் நீங்க ஆயுதத்தை தேடாதீங்க, ஆராதனையும்படி, ஆராதிக்கும்படி ஆராதனையை செய்யுங்கள். கர்த்தர் உங்க சத்துருக்களை அவர் பார்த்துக்குவார்.
அவர் பார்த்துக்குவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் பார்த்துக்குவாருங்க. நீங்க துதிங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இத பார்த்த உடனே யோசபாத்துக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. என்னடா அது, எல்லாம் அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த வர்ஷிப் டீம் மட்டும் நல்லா துதிக்குதே. உடனே எல்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டாரு. அவங்ககிட்ட ஆலோசனை பண்ணி சொல்றார், நான் விசுவாசிக்கிறேன், இதுதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. நம்மளால முடியாத போது ஆராதனை செய்து அவரை இறக்கி விட்டுருவோம். இந்த திரளான ஜனங்களை மேற்கொள்ள நம்மளால முடியாது. வெற்றியின் ரகசியம் ஆராதனை. அவரை இறக்குவோமா? ஓகே, அவரை பத்தி பாடுவோம். நான் சொல்றேன் உங்களுக்கு, அதனால தான் நான் இப்ப அடிக்கடி நான் வந்து சர்வீஸ்ல மேடையில் ஏறணும் என்ன சொல்றேன், அது எதுனா எட்ட உடனே எனக்கு தான் வெற்றி. அதுக்கு தான் அதை பிரகடனப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணுங்க. சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஜெயம் எடுக்க போறீங்க? கிறிஸ்துவின் வாசனையை நீங்க வீச பண்ண போறீங்க. எப்படி வாசனை வரணும்? உங்க வாயிலிருந்து அவர் நாமம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தேனினி மகிழும் திவ்ய மதுரமாமே. சத்தமா ஆமென் சொல்றீங்க. அப்போ இவங்க கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பிச்ச உடனே ஒன்று நடந்துச்சுங்க. ஒன்று நடக்கும். 20ஆம் அதிகாரத்தில் 21ஆம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். இவங்க இந்த வெற்றியை ஆரம்பிச்ச போது பெரிய வெற்றியா கர்த்தர். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இந்த படத்தை பாருங்களேன். நாங்கள் கொஞ்சம் எங்கள் மக்கள் ட்ரை பண்ணி அந்த யோசபாத்தையும் அவனோட கூட இருக்க ஜனங்க பாருங்க, ஒரு பக்கம் பாடுறாங்க. இந்த ஈட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தவனுங்களாம் என்ன ஆனாங்க பார்த்தீங்களா? அப்படியே அவங்க மூஞ்செல்லாம் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிங்கப்பா. எல்லாம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். என்னையா நடக்குது? ஏண்டா வந்து, ஏய் வாங்கடா, வந்து யுத்தம் பண்ணுங்கடா. நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் அவரை படம். உங்க சத்துருக்கள் கூப்பிடுவாங்க, ஏய் வாடா வாடா, நீங்க சொல்லணும் அவரை பாட போறேன். டேய் நீ ஜுஜுபி, நீ புல்பா, உனக்கு ஒன்ட்டெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டு வேதம் சொல்லுது, அவர்கள் பெராக்காவிலே கூடி. இந்த வருஷம் நம்ம ஒரு பெராக்காவுக்கு சீக்கிரம் போக போறோம், வெற்றியை கொண்டாட போகிறோம். உங்க வீட்டில் பெராக்கா வரப்போது. உங்களுக்கு பிறக்க போகிற அந்த குழந்தைக்கு பேரு பெராக்கா. உங்க வீட்டில் கொண்டாட்டம் வருது. நீங்க துதிங்க, உங்க வீட்டை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.